உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு உற்பத்தி செய்யும் முதன்மை தொழிலான விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகள் விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கும் சூழலில் மிக 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 முக்கியமாக நினைக்க வேண்டியது மண்ணின் வளம். மண்ணின் வளத்தை பற்றி சிறப்பாக அறிந்து கொண்டால் மட்டுமே விவசாயத்தை சிறப்பாக செய்ய முடியும். மேலும் தேவையற்ற செலவுகளையும் தவிர்க்கலாம். ஏனென்றால் மண்ணில் ஊட்டச்சத்துகளும் நுண்ணூட்டச்சத்துகளும் கரிம கார்பன் போன்றவை அதிக அளவில் உள்ளன. அது மண்ணின் தன்மை, அதாவது மண்ணின் நிற வேறுபாடுக்கான காரணமாக அமைகிறது. மண் பல நிறங்களில் உள்ளது. உதாரணமாக செம்மண், கரிசல் மண், பழுப்பு மண், மஞ்சள் மண் போன்று பல வகைகள் உள்ளது. இந்த மண் ஏன் இவ்வாறு பல நிறங்களில் இருக்கிறது என்றால் அந்த மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சார்ந்தே அமைகிறது. அதனால் ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மண்ணை ஆய்வு செய்து அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை அறிந்து கொண்டால்தான் என்ன விதமான நுண்ணூட்ட சத்துக்களை மண்ணிற்கு இட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போது ஒவ்வொரு வகையான மண்ணை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே செம்மண் பற்றி செம்மண்ணுடைய ஊட்டச்சத்துக்களையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் செம்மண்ணில் வளரக்கூடிய பயிர்களை பற்றியும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். மேலும் அவற்றுடைய நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாடுகளை நீக்குவதற்கான வழிமுறைகளையும் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். அதனால் செம்மண் பற்றி மீண்டும் பேச வேண்டிய அவசியம் எழவில்லை. இன்று கரிசல் மண் பற்றி பேசலாம் என, அதாவது கரிசல் மண் பற்றி சிறிய கருத்துரை வழங்கலாம் என்று கருதுகிறேன். இப்போ கரிசல் மண் என்றால் நம்ம ஆங்கிலத்தில் பிளாக் சாயில், அப்புறம் ரீகர் சாயில், அப்புறம் பிளாக் காட்டன் சாயில் என்று பல பெயர்களை கொண்டுள்ளது. இந்த கரிசல் மண்ணை பற்றி பேசினாக்க இது இயற்கையாகவே அதிக வளம் கொண்ட மண்ணாகும். இரண்டாவது, இது தண்ணீர் தேக்கிக்கும் திறன் இந்த கரிசல் மண்ணுக்கு அதிகமாக உள்ளது. அதேமாரி நேர்மின் அயனி பரிமாற்ற திறன், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக உள்ளது. இது இத்தகைய இயற்கை பண்புகள் உள்ள இந்த மண்ணானது மிக சிறப்பான வளமையான மண்ணாகும். இப்போ இங்கே என்னென்ன பயிரெலாம் செய்யலாம்னாக்க, நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான பயிர்களையும் செய்யலாம். குறிப்பாக காட்டன், பருத்தி மிக 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 சிறப்பாக செய்யலாம். அப்புறம் மில்லட், அனைத்து விதமான பயிர்களையும் செய்யலாம். அனைத்து விதமான பயிர்களையும் செய்யலாம். ஏனென்றால் இது அதிக பலம் நிறைந்த மண்ணாகும். இப்போ
இல்லை என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம்னா, அதில் பார்க்க போனால் இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், மற்றும் பொட்டாசியம் இத்தகைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. குறைவான ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் கரிம கார்பன் இதெல்லாம் மிக மிக குறைவாக உள்ளது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து NPKன்னு சொல்கிறோம். தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து அதாவது NPK. இப்போ தழை சத்துன்னு பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜனுடைய குறைபாடுகள் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றாங்க. அதாவது நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய யூரியா, DAP, உரித்த கால இடைவெளியில் அது அந்த கரிசல் உள்ள நிலப்பரப்பில் பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு ஏற்ப அந்த நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசரை அதாவது உரங்களை பயன்படுத்தினாக்கா இந்த குறைபாடுகள் தவிர்க்கலாம். அதே போன்று பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்பரஸ் என்னது, அதோடைய ஃபெர்டிலைசர் என்னன்னாக்கா சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட். இப்போ மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக இருக்கும். மேல் சர்ஃபேஸ் அதாவது மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா மீடியமாக அதாவது நடுநிலைத்தன்மையோடையும் அதிக தன்மையோடும் பாஸ்பரஸ் இருக்குது. சப்சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்பகுதிக்கு அடுத்த நிலையில் உள்ள சப்சர்ஃபேஸில் மிக குறைவான அளவில் இருக்கும். இதை சரி செய்வதற்கு தான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டு அதில் இட்டு நம்ம அந்த மண்ணில் இட வேண்டும். அப்புறம் இன்னும் ஒரு இது ஆர்கானிக் கார்பன், அதாவது கரிம கார்பன். இந்த கரிம கார்பன் மிக 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 முக்கியமானது. ஏன்னா இந்த கரிசல் மண்ணானது சாயில் எப்படி இருக்குன்னாக்கா இறுக்கமாக இருக்கும். அதனால் வேர் ஊடுருவி செல்லாது. அதேமாதிரி வாட்டர் லாகிங் பிரச்சனையும் வரும். அப்புறம் இந்த அக்குமுலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது இருக்கிறதுனால தேவையற்ற பாய்சனஸ் கேஸ்லாம் இது உற்பத்தி ஆகும். அப்புறம் அதே மாதிரி டீகாம்போசிஷன் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த ஆர்கானிக் கார்பனை அது எவ்வளோக்கு நம்ம முறையாகவும் சரியான கால இடைவெளியிலையும் இந்த மண்ணில் இட்டு இந்த நிலத்தில் பயன்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு அதோடைய ஏரேஷன் அதிகமாகும். இந்த ஏரேஷன் அதிகமாச்சுனாலே அதில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். தண்ணியோ அதாவது ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் வேரில் உள்ள சைலம் வெசல்ஸ், ப்ளோயம் வெசல்ஸ் வழியாக தாவரங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படும். இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது ரூட்டில் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனே வந்துடும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா எவ்வித அந்த வேர் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாது. அதேமாரி எனரோபிக் ரெஸ்பிரேஷன் அங்கே அது கட்டுப்படுத்தப்படும். கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்கா அது மூலமாக இந்த ரெஸ்பிரேஷன், அதாவது எனரோபிக் ரெஸ்பிரேஷன் கார்பன் டை ஆக்சைடு தான் நடக்குது, அது நடக்கிறது கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் அங்கே இருக்கிற ஆர்கானிக், அதாவது கரிம சேர்மங்களெல்லாம் சிதைக்கப்பட்டு தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக மாற்றம் செய்து தாவரங்களுக்கு அனுப்பப்படும். இது போன்ற சூழல் தான் நம்ம ஏரேஷனை, காற்றோட்ட வசதியை அதிகப்படுத்த வேண்டும். மெயினாக இந்த வாட்டர் லாகிங்னு சொல்லுவோம், தண்ணி தேங்கி நிற்கக்கூடியது இருக்குல்ல, அதில் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் வரும்.
அதில் வந்து பாய்சனஸ் கேஸ்லாம் உற்பத்தி ஆகும். அதை வந்து ஏரேஷன் மூலமாக ஆர்கானிக் மென்யூரை பயன்படுத்துறதுனால, அதாவது கரிம உரங்களை பயன்படுத்துறதுனால இதெல்லாம் தவிர்க்கலாம். மேற்கண்ட முறையில் கரிசல் மண்ணில் பல்வேறு குறைபாடுகளையும், அந்த கரிசல் மண்ணுடைய தாது உப்புகளின் குறைவாக ஏற்படும் குறைபாடுகளையும் அதை தவிர்க்கும் முறைகளையும் சொல்லியுள்ளேன். இவற்றை முறையாக பயன்படுத்தி இந்த கரிசல் மண்ணில் பயிர் செய்யக்கூடிய பயிர்களின் விளைச்சலை அதிகரித்துக் கொள்ளுமாறு அன்புடன் விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.